இது அவர் முடிவு. புரியலையா? சரி தனித்தனியாக வச்சுக்கோங்கம்மா. அது பாலக்கல் உங்கள் ஊரில் பாலக்கல், எங்கள் ஊரில் பேஸ் மட்டும் கட்டு வேலை பூமி பூஜை எடுத்து வந்து அதை எதுவுமே போட மாட்டாங்க. மண்ணை தோண்டி பூஜை போட்டு அது பூமி பூஜை. நீ பேஸ் மட்டும் போட்டாச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. பூமி பூஜைக்கு அர்த்தம் பூமி பூஜை போடுங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வந்து இறா இப்போ செய்யாதுறான்னு சொல்லிட்டேன்னா கைதட்டுங்க. என்ன சொல்லிட்டா இப்போ வேணாம் அப்புறமா செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். போகலான்னு பட்டு சொல்லிட்டு போட்டான். அதுதான் திரும்பி உனக்கு இவன் கட்டி முன்னாடி வந்துட்டேன்னா வாங்கிடுவான்டா அப்படின்னு அதில் வந்து அவன் சொல்லாத இப்படி சொல்லிட்டு போட்டான். ஏய் இப்போ ஆரம்பிக்காத இரு அப்புறமா தெரிஞ்சுக்கோ. இப்போ செய்யாத வீட்டு அப்புறமா 2 மாதம் 3 மாதம் தெரிச்சு போட்டுக்கோ. கேட்டா எப்படி சொன்னேன் தெரியுமா? ஏய் கேட்கணும்னு நினைக்காத. உன் எல்லையை கட்டு மண்ணில் போய் உட்காந்துட்டு பார்த்து தான் இங்கே வந்து உட்காந்து பேசினீங்கிறேன். 276 கிலோமீட்டர் உன் கட்டு மண்ணுக்கு இங்கே இருக்கும். கால்குலேஷன் பண்ணு, கூகுள் பே போட்டுக்கோ. போட்டுட்டு கம்மியாக சொல்லிட்டேன்னா அதிகமாக சொல்லுவேன். செக் பண்ணிட்டு சொல்லு. கூகுள் பேல போட்டு பேசு. அவரே ஒரு நொடியில் போயிட்டு உங்க கட்டுமணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எப்படி கூட்டம் பாரு. அங்கே நிற்கிறேன் நான். என்ன பண்ணணும்? நான் வந்து நிற்கணுமா உன் மாளிகை ஏறணுமா? மாளிகை கண்டிப்பாக ஏறணும். வந்து 2 ஃபஸ்ட்டு நான் நிற்கணுமா மாளிகை ஏறணுமான்னு கேட்டேன். 2மே வேணும்னா நான் 2மே ஒரே நேரத்தில் எப்படி பண்ணுறது? மாளிகை ஏறணும். அப்போ நான் வந்து நிற்கக்கூடாதா? வந்து நில்லுங்க சார். நீங்கள் வந்து நின்னா தான் சார் மாளிகை ஏறுங்க. ஏண்டா செடியை வச்சதுன்னா அது சுழுக்கம். செடி வைக்காமலே எனக்கு மாளிகை ஏறுனாக்கா நான் எப்படி செடி வைக்கிறதே நம்ம மரம் பச்சை நெகிழ் வரும்னா எப்படா வரும்? புரியாமல் சொல்லிட்டாரு. புரியல பேர பிள்ளைங்களே. செடி வச்சு அதான் நெகிழ் வரும். நெகிழ் வந்தால் தான் 10 பேர் உட்காருவான். செடி வைக்காமலே எனக்கு வந்து நெகிழ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் அது வராது. அது என்ன சொல்கிறது? 1000ல் 10 பேர் தான் அதுக்கு அதான் நெகிழ்லாம் அதுதான். அதை பயன்படுத்திக்க. நான் வரேன். உன் மனைவி நினைக்கிறேன். காப்பாற்றி விடுறேன். கட்டு மணியை போட்டு கொடுத்துட்றேன். பால்காசு 10 பேருக்கு அண்ணன் போடு. நான் வரேன்ட்டேன். அங்கே வந்து கேட்டுக்க எல்லாத்தையும். ஒய்ஃபு பிரச்சனையா, அம்மா பிரச்சனையா, பிள்ளைங்க பிரச்சனையா, மற்றவங்க பிரச்சனையா? நீ ஆரம்பிக்கும் போதே நீ செய்யாத சொல்லி தலைமைப்பட்டு போட்டான் பற்றியா? அதெல்லாம் ஏன் தலை சொன்னான் அப்படின்னு நான் உங்க அங்கே வந்து நிற்பேன்னு சொன்னேன்ல. அங்கே வந்து நின்ன உடனே அந்த வேலைக்கு எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்ன கேளு, நான் பதில் சொல்கிறேன். பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்னா. இல்லை உன்னை நினச்சி நாங்கள் குறி வைக்கலான் இருக்கிற தெய்வம் அப்படின்னு. வெய்யாக்கா நான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் வெய்யுவோம் அப்படிங்கிறான். சந்திரவாசகல் புதவாசகல் 2ல் முடிவு பண்ணுறது நீ இல்லை நானா? அதை நீ யோசிச்சு ஆரம்பிக்கும் போது எனக்கு கூப்பிடு. நான் வந்து சொல்கிறேன். நீ ஒன்று முடிவு பண்ணு, நான் ஒன்று முடிவு பண்ணுறேன். அது எது வந்து நிற்குதுன்னு பார்த்துக்கலாம். அது என்ன வாசல் அமைய போதுன்னு நீ இப்போ நீ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு 2 பேர்ட்ட ஒரு காசை சொல்லிடுறேன். நீ அங்கே முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லுவில்ல. அன்றைக்கி நான் வந்து தான் அமைச்சேன், நீ சொந்த அமைச்சேன். இப்போ நம்ம அன்றைக்கி 2 பேரும் நேரம் வச்சு வச்சுக்கலாம். நீ அப்படி போய் சுதரமாக போ. நீ என்ன வாசல் வைக்க போகிறேன் இப்போ இங்கே இப்பே சொல்லி போடுறேன். நான் கட்டும்போது அப்புறம் நீ யோசனை பண்ணுறது நான் வந்து சரியாப்பா? என்ன ஊர்? திருப்பூர். அவங்க இருக்கிறதுக்கு நிற்கும். அவங்களுக்கு என்ன ஒரே ஊரா பக்கத்துல? அதுக்கு 25 கிலோமீட்டருங்க சார். சார் 25 வரும். 25 உனக்கு 25 கிலோமீட்டர். அவருக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு இடையில யாரா இருக்கிறாங்களா? 30 கிலோமீட்டர் கடையில் இருக்கிற. சரி ரைட்டு, 2 போதும். 25 கிலோமீட்டர் வச்சுக்கோ. அங்கே என்ன நடக்குது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. கிழக்கு சொல்லுவான். நீ தான் சாட்சி சொல்லணும். நீ வா கிட்ட வா. ரைட்டா? அப்புறமா அவன் சொல்லுவான் அன்றைக்கி. ஆமாம் நீங்கள் சொல்றது கேட்டதானே. அப்போ நீ தான் சாட்சி சொல்லணும். மனசில் வச்சுக்கோங்க. உங்க 2 பேர் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா சாட்சி வச்சுக்கோங்க. நீ 2 பேர் ஆமான்னு போய் சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வாசல் தான் அமையும். அவங்க நினச்சது ஒன்றா இருக்கும். அவன் இதுதான் வந்து அமைய போகுது. சுரேஷ்
ரைட்டா? நீதான் சிங்கமாடா, நான் சிங்கக்குட்டி கொடுத்தடா. சிங்கக்குட்டி அப்படியா? ரெண்டு வீட்டுக்கு 2 கனி, புரியுதா? ஒரு கனி நீ கூட வச்சுக்கோ, வர வெள்ளிக்கிழமை மணி உள்ளுக்கு சாப்பிட்டுக்கோ. உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை மாற்றி கொடுத்துறோம். ஓ, வெற்றியாக மாற்றி கொடுத்துறோம். சின்ன பிரச்சனை ஓடுது, அது எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துறோம். பழையபடியாக மாற்றி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி உன் பிள்ளை எங்கே வந்து நிற்கிறோமோ அங்கே அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க. மாற்றி கொடுத்துறோம். சுரேஷ் எங்கே போகிற கனி வாங்கிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன்.